மன்னவன் யார் சொல்லு சொல்லு. ஆத்தா சொக்கனாச்சி அம்மா உலகடும் கிராமத்தில் அன்னையா அமர்ந்து ஆதிபராசக்தியா மக்களுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆத்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றணும், இந்த ஊர் ஜனங்களையும் காப்பாற்றணும், என் 2 பொண்ணுங்களையும் காப்பாற்றணும். அவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் காட்சி நடந்து கொண்டப்பூ வாடாம கொத்தும் கொலையுமா செல்வ செழிப்போடு குழந்தை குட்டிகளோட 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும். ஆத்தா பெருவாழ்வு வாழணும். அதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படணும். ஆத்தா ஆமாமா, இந்த ஊர் ஜனங்க அந்த ஆத்தாவை வழிபட்டு வணங்குறத பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்கம்மா, அசந்து போயிருவீங்க. ஏப்பா இதெல்லாம் எப்படி நடக்குது? கேட்ட வரம்மா, கேட்ட வரம். 15 நாள் பூச்சாட்டில் இருந்து வீட்டுல ஒரு சனங்க கூட வீட்டுல இருக்காது. கோயில்ல அந்த ஆத்தாவை வந்து குடும்பம் குடும்பமா வந்து அவங்களுக்கு தேவையான வேண்டிக்கிட்டு இந்த ஆத்தா கிட்ட வரமா வாங்கிட்டு போவாங்கம்மா. இந்த ஆத்தா என்ன கேட்டாலும் அப்ப கொடுக்கன்றீங்க? ஆமாம்மா. ஓஹோ. ஏமா ராதா, நாளைக்கு உனக்கு கல்யாணம், அத மறந்துட்டியா? அப்பா அங்க பாருங்க, கல்யாணம் சொன்னத எப்படி வெட்ட தாண்டவம்
கூடாது. நீ கம்மன்றி. தம்பி சேது, சேது என்னப்பா காலையிலேயே எப்படி படுத்துட்டு இருக்க? என்னப்பா இப்படி ஜுரம் அடிக்குது? காலையிலேயே எப்படி படுத்துட்டு இருக்க? காலையில் வேற கல்யாணம். வாப்பா ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட்டு பாட்டு வந்துடலாம். அது ஒன்றும் இல்லைண்ணா, காலையில் இருந்து ஒரே தலைவலியாக இருக்கு. இந்த டீயை குடிப்பா. சரி வா ஃபஸ்ட்டு ஆஸ்பத்திரி போய் உனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். காலையில் முகூர்த்தம் வேற இருக்கு. அண்ணா உங்கள் தம்பிக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் இந்த டீயை கொடுத்துட்டீங்களே, இதை குடித்தா எனக்கு எல்லாம் சரியாக போயிடும். அண்ணா நீங்கள் என் மேலே இவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்க, ஆனால் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னே எனக்கு தெரியல. நீங்கள் எனக்கு அண்ணனாக கிடைச்சதுக்கு அந்த ஆத்தாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இல்லை தம்பி, நீயும் நானும் அண்ணன் தம்பியே பிறந்ததுக்கு முதல்ல இந்த சொக்கனாச்சி அம்மனை தப்பா நம்ம நன்றிக்கணும்னு சொல்லணும். அடுத்த ஜென்மம்னு 7 ஜென்மம் இருந்தா நீ தான்ப்பா எனக்கு தம்பியா பிறக்கணும். என்ன ஒரே ஒரு மன வருத்தம் தான்ப்பா, அந்த ஆத்தா நம்ம 2 பேர்த்தையும் அண்ணன் தம்பியா படித்த நம்மள நீ சின்ன குழந்தைய இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாவை அவங்க எடுத்துட்டாங்கப்பா. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குப்பா. அண்ணா நீங்கள் கலங்காதீங்கண்ணா, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்கள் தான். நம்மளை பெத்த அப்பா அம்மா இருந்திருந்தா கூட என்னை இவ்வளவு பாசமாக வளர்த்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எனக்கு கோயில் மாதிரிண்ணா. தம்பி, நான் கோயில் மாதிரியே இருக்கலாம், ஆனா அந்த கோயில் கருவறையில் இருக்கிற நீ என் சாமி மாதிரிடா. நீ எனக்கு சாமி மாதிரி. சரிடா, நீ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வா, டிஃபன் எடுத்துட்டு வரேன். காலையில் கல்யாண வேலையெல்லாம் நிறையா இருக்கு, அதை போய் முதல்ல பார்ப்போம். சரிண்ணா. நிறுத்துங்கடா டேய். இப்ப மட்டும் இங்க கெட்டி மேல கேட்டுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வீட்டுல சாவு மேளம் கேட்கும். என்ன கேட்காம என் அக்கா புள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாருடா? என்ன பங்காளி, இதுக்கு போய் கோச்சிக்கலாமா? மாமன் ஏதோ உன் மேலே இருக்கிற கோபத்தில் சொல்லாம இருப்பாரு, எதா இருந்தாலும் பேசிக்கலாம், விடு பங்காளி. இங்க பாரு பங்காளி, நீங்க எப்படி அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ற மாதிரி அக்கா தங்கச்சி 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணிடலாம்னு சொன்ன என் மாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணனா அதை வேடிக்கை பார்க்க என்ன வெறும்பைன்னு நினைச்சீங்களா? தாய் மாம நான் முடிவா சொல்றேன், கவிதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறன்னு உறுதி சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணுங்க. பங்காளி,
நான் ஒன்று சொல்கிறேன் ஐயா, எங்கடா வா, இங்கே வா. என்ன சரியா? ஓகே பங்காளி, நீ சொன்னா சரி. இப்ப கொட்டுங்கடா கட்டி மேலத்த. என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படி இப்படின்னு தெரிஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். கவிதா, என்னம்மா சொல்ற? உங்க அம்மா சாகும்போது என் 2 கையும் பிடிச்சிக்கிட்டு கண் கலங்கி நம்ம 2 பொண்ணுல ஒரு பொண்ணு என் தம்பிக்கு கட்டி வச்சிருன்னு கண் கலங்கி கேட்டாமா. நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ போய் முடியாதுன்னு சொன்னா, அம்மா உங்கள் அம்மாவை நான் கல்யாணம் பண்ணி உங்கள் 2 பேர்த்தையும் பெத்தத்துக்கே ஒரு அர்த்தம் இல்லாத போயிருமா. அதோட பொண்டாட்டி வாக்க காப்பாத ஒரு பாவியா நான் ஆயிடுவேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ ஆதிக்குத்தான் உன்னை நான் கட்டி வைப்பேன். உங்க சத்தியமாவது சக்கரை பொங்கலாவது இதோ பாருங்க, அந்த கிறுக்கனுக்கு கல்யாணம் பண்ண வச்சிங்க, நான் சாகிறதே மேல அதோட. நீ செத்தாலும் உன்னை விட மாட்டேன்டி. உன்னை தூக்கிட்டு போய் கெட்டி மேல கொட்டி தாலிய கட்டி நடு வீட்டுல வச்சு சமாதி கட்டி காலம்பூரா கையெடுத்து கும்பிடுவேன். செல்லக்குட்டி, ஏன் தெரியுமா? லவ் யூ. உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் செல்லம். மாப்பிள்ள, நீ கவலைப்படாத மாப்பிள்ள. கவிதா என்ன சொன்னாலும் சரி, கவிதா உனக்கு தான் மாப்பிள்ள. நீ நேராக வீட்டுக்கு போய் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வா. எடுத்துக்கிட்டு நேராக பவானி பஸ் ஸ்டாண்டில் உள்ள வேளா பேக்கரிக்கையில் உட்காந்துரு. எனக்கு உலகத்தில் ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு நான் நேராக வந்துடுறேன். 2 பேரும் போய் ஜாதகத்தை பார்த்துட்டு பின்னால் பேசிக்கலாம். என்னடி இது? ஆ? இந்த ஈர வெங்காயம் எங்களுக்கு தெரியாது பாரு. ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்னாவே புருஷங்காரனுக்கு எல்லாம் பால்ல கொடுப்பீங்களா? என்னடி பாக்குற? என்னாச்சு உங்களுக்கு? என்னடி ஆக சொல்ற? ஓடி, ஃப்ரிட்ஜுக்குள்ள பீர் இருக்குது, எடுத்துட்டு வா. இந்த பாலை கொண்டு போய் பூனைக்கு ஊத்து. ஏண்டி பூனைக்கு ஊத்துறதெல்லாம் மனுஷனை ஊட்டி வதைக்கிறீங்க? என்னங்க இது? எவ்வளவு உயிர்வா நினைச்சிட்டு இருக்காரு உங்க அண்ணன். என்னடி அண்ணன் இவ்வளவு வயசாகியோ பொண்டாட்டி கட்டிட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறானே, அவெல்லாம் ஒரு அண்ணனா? இங்க பாரு, அண்ணா சொன்னா ஆட்டுக்குட்டி சொன்னான்னு ஏதாவது வேதாந்தம் பேசிட்டு இருந்த கட்டண பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன், அறுத்து விட்டு போயிருவேன். ஜாக்கிரதை.
அட கடவுளே, என்னாச்சு உங்களுக்கு? ஆண்டவன் அது யாரு ஆண்டவன்? உனக்கு மாமனா மச்சானா? அவனை கூப்பிடுற? ஏண்டி உனக்கு எனக்கு தானே ஃபர்ஸ்ட் நைட்டு? ஓ, அவங்க கூட ஃபர்ஸ்ட் நைட் நடத்தான்னு பாக்குறியா? இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏய், இந்த சேலையில எப்படி இருக்கிற தெரியுமா? சும்மா அந்த பளிங்கு சிலையாட்டுகிற அந்த பட்டு சிலைக்கு சும்மா கும்முன்னு இருக்கிறடி. சரி சரி, வா, கட்டில் படுத்துக்கிட்டு காம விளையாட்ட கத்து தர. கையை எடுங்க. நீங்க ஒரு நயம் வந்தாங்க. பசுந்தோல் போத்திய புலி. நான் ஏமாற மாட்டேன். ஏய் ஏய், என்னடி கோச்சுக்கிட்டியா? மாமா ஏதோ வித்தியாசமா செய்யலான்னு தாண்டி இந்த நாடகம். சாரிடா சொல்லும். உண்மையாவா சொல்றீங்க? சத்தியமா. போங்க, நீங்க மோசம். என்னையே எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரி சரி, லைட் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா வெளிச்சத்தை கண்டாவே எனக்கு உடம்பெல்லாம் அலர்ஜி ஆயிடுது. அதுவும் இல்லாமல் கிறக முடிச்ச கரண்ட் பில்லை வேற ஏறிட்டே இருக்குது. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லவா? கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? கிடையாது இது ஏழை படும் பாடம்மா, உன்னால் முடியாது. உங்க பாணி புது பாணி தள்ளி போனி. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா? செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லவா? கள்ளம்மா செல்லம்மா ஏய் கள்ளியே நில்லம்மா. மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா. சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா?
கலசம் மண் படலாமா சேரியில் சந்தனம் வந்து மனம் கெடலாமா இனி ஏதும் புரியாது மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா செல்லமா கிள்ளமா ஒன்னொன்னா சொல்லமா கள்ளம்மா செல்லம்மா கள்ளியே நில்லம்மா மணக்கும் மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க கன்னி பொண்ணிருக்கு மாமா சிரிச்சு மயக்கும் சின்ன பெண் உனக்கு எதுக்கு இப்படி புத்தியும் இருக்கு போமா ஏ குடியார சங்க தலைவர்களா வணக்கம்டா. வணக்கம் வணக்கம். பூஜை போடு. ஓவர் சீன் போடா என்று இங்க வர சொன்னேன். இங்கேயும் மாடா நில்றா. ஏப்பா இந்த கம்பெனில கொஞ்சம் பூ கேட்டேன், அதை கூட தர மாட்டேங்கிறீங்க. ஏய் வா டே மோகா. தம்பி ஒரு 5 வருஷமா என்ன நீ இப்படியே கெடுத்துட்ட. இந்த வருஷமாவது என்ன நடிக்க விடுறா. தயவு செஞ்சு பர்ஃபார்மன்ஸ். டேய் அண்ணா டேய் தம்பி அப்ப வரதுக்குள்ள 2 பேர் ஆளுக்கு பாதியே குடிச்சிடலாம்டா. அந்த கிறுக்குடோளவும் நம்மள்ட்ட பாதியை கேட்பான்டா. அந்த மீசாக்காரன் போன வாரத்துல இருந்து இங்கேயே சுத்திட்டு இருக்கிறான். பார்த்து பத்திரமா குடிச்சுடா. இந்தா என்ன எதுல வேணாலும் சந்தேகப்படு, ஆனா இதுல மட்டும் சந்தேகமே படாத. சரியா? இந்த ஊர்லயே சரக்க பங்கு போட்டு ஊத்துறதுல நான் தான் கிங்கு. சரியா? ஏன்டா பாத்ரூமுக்கு எதுவும் மோந்து பாத்தியா? 10 நாளைக்கு முன்னாடி நாய் போன ஆய் மாதிரி இருக்குது உந்தால. அந்த தகப்பன் வருவானா? டே தகப்பா ஏய் கிறுக்கு நாயே. என்ன ஓடுறீங்க? ஏ படுபாவீங்களா? ஏய் என்னடா பண்ணி தொலைகிறீங்க? மூடு உருமாடா நடுவூட்ல பரப்பி வச்சுக்கிட்டு ஏ படா படா நாய்களா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
ஏண்டா டேய் ஏண்டா டேய் டேய் ஏண்டா உங்க அம்மா இருந்தா இப்படி விட்டுருப்பாளாடா என்ன உங்க அம்மா இருந்தால ஏய் சோறு தின்னாலும் என்னை விட்டு விட்டு திங்க மாட்டாடா பிய கூட விட்டு தின்ன மாட்டாளா அவ பிய தின்னா கூட என்னை விட்டு விட்டு திங்க மாட்டாடா நேத்து பிஎம் வாயில் துப்புனா அப்படி இருக்குது என்னடா இப்படி என்ன விட்டு விட்டு விளையாட்டு பண்றீங்கடா ஏய் வீடு விளங்குமாடா ஏன்னா அந்த அப்பனை விட்டுட்டு நீங்க சரக்கு போடுறீங்களாடா நான் வேணா அண்ணா நகர்ல இருக்கிற சாராய் கடைக்கு போய் ஓடி போய் ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்துட்டுமா வேண்டாம் வேண்டாம் நீங்களாம் அப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வீட்டுக்கு போறதுக்காக ஒரு குவார்டர் வாங்கி ஒளி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஏய் அப்பானா நீ தாண்டா அப்பா இப்படி ஒரு கிறுக்குட்டோலாவா இருப்பீ நான் நினைச்சு கூட பார்க்கலடா சாமி சரி சரி குடிச்சுப்புட்டு சீக்கிரம் குப்பரப்படுத்த தொலைங்க டேய் குடிச்சு போட்டு நாங்களாவது குப்பரப்படுப்போம் முந்தானேத்து நாடகத்தை நடிச்சு போட்டு ஏன்டா கபூர்ஸ்தானுக்குள்ள 3 நாளா படுத்திருந்தியாடா உனக்கு ஏதோ ஒன்று அறிவு இருக்குதாடா ஏய் இனிமேல் நடந்ததெல்லாம் முதல்ல நடந்த தப்பெல்லாம் எச்சி துப்பி அழிச்சுப்புட்டு இனிமேல் எந்த தப்பும் பண்ணாம எல்லாம் ஒழுக்கமா இருக்கலாம்டா பாப்பா டேய் அண்ணா அடுத்தது குடிச்சு போயாச்சு போதை ஏத்தாச்சு எங்கடா பாருது டேய் செம்பிளி செம்பளத்துல டான்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னியாடா போலாம்டா வலிச்சு பிள்ளைங்களா வந்திருக்காங்க வா போய் டான்ஸ் பார்க்கலாம் ஏறிய மச்சான் குஞ்சு பையனையும் கூட்டிட்டு வந்துடுறேன் சரி வை கூட்டிட்டு வா அதான் வரேன் நீ அம்மு அம்மு சொல்லையில பொண்டாட்டிய பூரிக்கிற சாமி நான் சாமி சாமி சொல்ல நீ என் புருஷனான ஃபீலிங் தான் சாமி சாமி நீ எதிர எதிர நடக்கையில நீ எதிர எதிர நடக்கையில எழுமலையா தரிசனடா சாமி நீ பக்கம் பக்கம் நின்னா அந்த பரமேஸ்வரன் போல கட சாமி நீ இல்லாம நான் போகும் பாத கள்ளும் முள்ளும் குத்துதடா சாமி 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 வாயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி சாமி வாயா சாமி மன்மத சாமி மந்திர சாமி போக்கிரி சாமி ஏமா நீ எந்த ஊருக்காரிமா இந்த குத்து குத்து குத்தர ஆட்டம் நல்லா இருக்கான்னு பார்த்து பாராட்டுவியா தூக்கி காட்டிக்கிட்டு என்ன ஊரு என்ன பேருன்னு கேட்டுருப்பீங்களா மா நீ நல்லா சூப்பரா ஆடுற உனக்கு நான் உனக்கு நான் உனக்கு நான் குத்தியே ஆகணும் எங்க குத்துற பின்னு பாட்டில் குத்தணுமா பின்னு பாட்டில் பின்னு பாட்டில் ஓடி போயிடுற அண்ணன் நான் தான் முதல்ல குத்துவேன் தம்பி அதுக்கப்புறம் நீ குத்தணும் சரியா ஏண்டி 3 அடிதாக்குற அவனை போய் அடிப்பி அடிக்கிருக்கு சொல்றேன் கேளுங்க 2 பேரும் குத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அது 2 பேரும் சேர்ந்தே குத்தலாம்ல இடமே இல்லையே இடமா இடம் விஸ்தாரமா காட்டுறேன் அது தானே இருக்குது மொட்டு மாதிரி
அக்கா, வீட்டுக்குள்ளேயே சும்மா இருக்கிறதுக்கு பொழுதோட இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாண்டி, கோயிலுக்கு மனக்குறையோட வரவங்க கவலைய சொல்லி வேண்டிக்கிட்டு மனநிறைவா போறாங்க. தெய்வ சன்னிதானத்துல தான் இப்படி ஒரு சக்தி இருக்கு. அக்கா, மனக்குறை இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு வருவாங்களா? அதுதாண்டி உண்மை. யாருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க தெய்வம்னு இல்ல, தெய்வம்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுவாங்க. நீ சொல்றத பார்த்தா உனக்கு ஏதோ மனக்குறை இருக்கும் போல. என்கிட்ட சொல்லுக்கா. கல்யாணம் ஆன எல்லா பெண்களுக்கும் இருக்கிற சராசரி ஆசைதான் தாம்பத்திய வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அதுல எனக்கு ஒரு சின்ன தடை. அதுல என்னக்கா உனக்கு தடை? புரியலையே. அந்த தடையே நீயும் உன் புருஷனும் தான். என்ன, நானும் என் புருஷனுமா? என்னக்கா சொல்ற? ஆமண்டி, நீயும் உன் புருஷனும் இல்லற வாழ்க்கையை இன்பமா அனுபவிக்கணும். அதுக்கு சாட்சியா உன் வயித்துல ஒரு வாரிசு வளரணும். அது உன் புருஷனை அப்பான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம்தான் எனக்கு கட்டில் சுகன்னு பச்சையா அவரு சொல்லிட்டாருடி. அப்போ இது என்ன பைத்தியக்காரத்தனம் தானே யோசிக்கிற? ஆமா, இது பைத்தியக்காரத்தனம் இல்லடி, பாசம். என் புருஷன் உன் புருஷன் மேல வச்சிருக்கிற பாசம். எல்லாத்துலயும் எதுலயும் தம்பியுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறாரு. தம்பிக்கு முன்னாடி தனக்கு ஒரு வாரிசு வந்துட்டா தம்பி மனசு பாதிக்குமேன்னு நினைக்கிற மனப்பக்குவண்டி. எந்த சூழ்நிலையிலையும் தம்பி மனசு பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆசை. எங்களுக்கு வாரிசு இல்லாமையே போனா என்னடி சொல்ற? ஏண்டி இப்படி அபசகுணமா பேசுற? இந்த ஆத்தால வேண்டிக்கோ, எல்லாம் நல்லதே நடக்கும். அக்கா, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குக்கா. எதுக்கு? எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலையேன்னு. ஒன்று செய்யலாமா? என்ன செய்யலாமா? புருஷனை மாத்திக்கலாமா? ஏய், பைத்தியமா நீ? என்னம்மா ராதா, என்ன ஓடி பிடிச்சி விளையாடுறீங்களா? அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கப்பா. இவன் என்ன ரொம்ப கிண்டல் பண்றாப்பா. சரிம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னப்பா? கவிதாளுக்கும் ஆதிக்கும் ஜாதகம் பார்த்தம்மா, பொருத்தம் ஒத்து வரல. அதை சொல்லிட்டு போலான்னு வீட்டுக்கு போனேன். வேலைக்காரன் நீங்கள் 2 பேரும் கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னான். அதை சொல்லிட்டு போலான்னு தான்மா வந்தேன். சரி வாங்கப்பா, வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இல்லைம்மா, அதுக்கப்புறம் நீங்க போலாம்ப்பா. ஒன்றும் வேண்டாம்மா. நான் சொசைட்டிக்கு பால் கொண்டு வந்தேன். நான் போய் தாம்மா கணக்கு வாங்கணும். நான் வர்றேம்மா, நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க.